நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ மட்டும் இல்லனா தினேஷ் தீபனை ஒரு வழி பண்ணிருப்பான். இப்ப நம்ம விஷயத்துல தினேஷ் எவ்வளவு அன்பா அக்கறையா இருக்கான். ஆனா எல்லாத்தையும் நம்பவும் முடியாது. பாலு சார், நீங்க மட்டும் இல்லனா அந்த தீபனை ஒரு வழி பண்ணியிருப்பேன். இந்த பக்கமே அப்புறம் வரமாட்டான். இன்னொரு நாள் எங்கேயாவது சிக்குவான். அன்னைக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். இனி இந்த பிரச்சனையில நீ தலையிட வேண்டாம். என்ன இப்படி பேசுறீங்க? அவன் அங்க வச்சு என் தங்கச்சி என்ன மாதிரி பேசினான். சரி, அதை விடு. நீங்க ரெண்டு பேரும் டாக்டருங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கௌரவம் இருக்குல்ல. நல்ல வேலை ரோட்ல யாரும் இத பார்க்காம போனது நல்லது. யாராவது பார்த்திருந்தா இந்த புது இடத்துல உங்களுக்கு மரியாதை போயிருக்கும்ல. அவன் இந்த பக்கம் இனி வரக்கூடாதுன்னா அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். தினேஷ், இந்த விஷயம் சம்பந்தமா நீ எந்த பிரச்சனைக்கும் போகாத சார். அவனை இப்படியெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது சார். அவனை அவன் வழியிலேயே விட்டு தள்ளு. அதுக்காக நீ திரும்பவும் தப்பான வழிக்கு போகாத சார். உங்களுக்கு தினேஷ், பாலு சொல்றதுதான் சரி. இனிமே நீ தேவையில்லாம சண்டைக்கு போகாத. ஹேமா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எதுக்கு மேல அவளை கஷ்டப்படுத்தாத. இல்ல, நான் இனிமேல் ஹேமாவை அள வைக்க மாட்டேன்னு எங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துருக்க. அதை மறந்துடாத. சரி விடு. இன்னைக்கு லாரியில போகணும்னு சொன்னல, அந்த வேலையை பாரு. கிளம்பு. நான் போகல சார். போகலையா? ட்ரிப்புக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தானே திரும்பி வருவேன்னு சொன்னேன். அது நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். பின்ன உனக்கு அதுல என்ன பிரச்சனை? இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி நிம்மதியா லாரிக்கு போக முடியும் சொல்லுங்க? அந்த பொறுக்கி போய் திரும்ப வந்தா என்னால போக முடியாது. தீபன் வந்தா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு தினேஷ். அதை கேன்சல் பண்ணாத. இல்ல சார், நான் போயிட்டு வா தினேஷ். நீ எதுவும் சொல்லாத. இங்க நடக்கிறத நினைச்சு டென்ஷன் ஆகாத. போயிட்டு வா. நான் அங்க போனா நிம்மதியா இருக்க முடியாது சார். தினேஷ், எங்களை பத்தி யோசிக்க வேண்டாம். நீ போயிட்டு வா தினேஷ். போயிட்டு வான்னு தானே சொல்றோம். காசு ஏதாவது வேணுமா? இல்ல, என்கிட்ட பணம் இருக்கு. அப்ப லேட் பண்ணாத. தேவிகா, பசங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க. அவன் திரும்ப வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. இவங்க எப்படியும் கூப்பிட மாட்டாங்க, நீ கால் பண்ணு. தேவிகா, என்னம்மா ஒரே யோசனையா இருக்க நீ? சில நேரத்துல இப்படிதான் இருப்பா. தினேஷ், நீ கிளம்பு. வரங்க. பாலு, நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. இன்னைக்கு ராத்திரி வரேன்டா. என் பொண்ணோட நஷ்டத்துக்கு உன் பொண்ணு தான்டா நஷ்டஈடு. என்னால முடியல. எதுக்கு மேலையும் என்னால இது பொறுத்துக்க முடியாது. அவன் அந்த தீபன் நம்ம வாழ்க்கையை சீரழிக்காம விட மாட்டான். அவன் இப்படி எல்லாம் பண்றது என் அம்மா கொடுக்கிற சப்போர்ட்ல தான். எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்தோம். ஆனா அவன் நம்மளை தேடி இங்கேயும் வந்துட்டான். என்னால நீ அனுபவிக்கிற இந்த டார்ச்சருக்கு நான் செத்தா கூட பரிகாரமா இருக்குமான்னு தெரியல. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா என்னாலதான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு.
உன் கூட நான் பழகி இருக்கவே கூடாது. நாம சந்திக்காம இருந்திருந்தா இப்ப நீ வேற ஏதாவது ஒரு பொண்ணு கூட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்திருப்ப. நீ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெரிய டாக்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருப்ப. என்னாலதான் உன் வாழ்க்கையில இருந்த எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு. நீ கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆனதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல. நீ ஒரு டாக்டர் ஆகி சந்தோஷமா குடும்பத்தோட வாழணும்னு கனவு கண்ட உங்க அம்மாவோட ஆசையும் கெடுத்துட்ட. சரி விடு, ஒண்ணு நீயே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் நடந்துச்சுன்னா உனக்கு தெரிஞ்சா நடந்தது. யார் என்ன பண்ணாலும் நீ எப்பவுமே என் முன்னாடி குற்றவாளியா நிக்க மாட்ட. நமக்குள்ள இருக்கிற அன்பை மத்தவங்க பண்ற தப்போட எப்பவும் கம்பேர் பண்ணாத. நீ என்னதான் சொன்னாலும் என்ன விரும்பினதுனால தானே நீ இந்த அளவுக்கு இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இதோட முடியாது பாலு. தீபன் உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத மிருகம் அவன். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இருக்காது. நீ ஏன் தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் அப்படி யோசிக்கிறது சரிதான். உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுதான் சரி. உன்னோட நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் உன்னை விட்டு போறேன் பாலு. எங்கேயுமே காணுமே. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வா. உனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய என்னால தர முடியாது. என் அம்மாவும் தீபனும் அதுக்கு விடவே மாட்டாங்க. நாம பிரிஞ்சிடலாம், அப்பதான் உனக்கு பிரச்சனை இருக்காது. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புல தான் இதை சொல்றேன். நாம ஒன்னா சந்தோஷமா வாழ முடியாது. அப்படின்னா அவ்வளவுதானா உன்னோட தைரியம்? கஷ்டம்தான். நீ என்னை பத்தி இப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்க, அது இன்னும் கஷ்டம்தான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீ என் கூட இருக்கிறது தானே எனக்கு தைரியம். நீ என்னை விட்டுட்டு போயிட்டனா எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும்னு உனக்கு தோணுதா? என்னை விட்டுட்டு போயிட்டு உன்னால தனியா இருக்க முடியுமா? நான் இல்லாம உன்னால வாழ்ந்துட முடியுமா? முடியும்னா சொல்லு, சொல்லு. வாழ முடியும்னா நீ போக வேண்டாம், நானே போயிடுறேன். சொல்லு, சொல்லு. என்ன பெருசா சத்தமே கேட்கல? அழுகுறாங்கன்னு தோணுது.
நம்மளால ஒன்னா சேர்ந்து வாழ முடியலன்னா நாம பிரிஞ்சு போறது தானே நல்லது. அதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? என்ன ஆனாலும் சரி, இனி உன் கூட வாழறதாவே இல்ல. நீயும் அடிக்கடி அதான சொல்லுவ. சொல்லு, அப்படிதானே? நானும் பிரிஞ்சு போலன்னு முடிவு பண்ணிட்டேன். நாம சேர்ந்து வாழவே முடியாது போல இருக்கு. அதனால என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படி என்ன நமக்குள்ள பிரச்சனை? நம்ம குழந்தைங்க நாம பிரிஞ்சு போயிட்டோம்னா அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாம போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் யார் அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்க? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் யார் வாங்கி கொடுப்பாங்க? அப்பா அம்மாவோட பாசம் அவங்களுக்கு வேற எங்க இருந்து கிடைக்கும்? அவங்க அழும்போது ஆறுதல் சொல்லவும் தாலாட்டு பாடி தூங்க வைக்கவும் அவங்களுக்கு யார் இருப்பாங்க? சொல்லுங்க, அவங்களுக்கு யாரும் இல்லாம போயிடுவாங்கல்ல? சொல்லுங்க, முதல் சொல்லுங்க. அம்மு, 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 அச்சச்சோ, எதுக்காக மணி அழுதுட்டு இருக்க? நாடகத்தை பார்த்தா? ஐயோ, நீ நல்ல பாப்பா தானே, அழக்கூடாது. நாங்க சும்மா நாடகம் தான் நடிச்சிட்டு இருந்தோம். அம்மு, இதெல்லாம் நாடகம். இங்க பாத்தியா, அண்ணா அழவே இல்ல. பாத்தியா, அண்ணனை பாரு. அப்போ அண்ணாவும் அழறானா? அழக்கூடாது என்ன? அழக்கூடாது. வா, என் செல்ல குட்டி இல்ல? அழக்கூடாதுமா. உன்னை நான் பாராட்டுறேன்டா. எவ்வளவு சீக்கிரம் நீ எல்லாத்தையும் நம்ப வச்சுட்ட. உன் நடிப்பு சூப்பரா தான் இருக்கு. நான் போக முடியாதுன்னு சொன்னதும் என்னை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சாங்க. என் மேல எவ்வளவு பாசம். நீ இவ்வளவு சீக்கிரம் அங்க போய் செட்டில் ஆவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வீட்லயும் அவங்க மனசுலயும் நிரந்தரமான இடத்தை பிடிச்சிட்டேன். இதே நடிப்போடையே அந்த குழந்தைய இன்னைக்கு ராத்திரி தூக்கணும். இன்னைக்கு ராத்திரி லோடு ஏற்றிக்கிட்டு போகும்போது அந்த குழந்தை நம்ம வண்டியில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காட்டுக்குள்ள இறக்கி விட்டுறணும். குழந்தைக்கு சுயநினைவு வரும், அழுக ஆரம்பிக்கும். அப்ப அந்த அழுக சத்தம் கேட்டு யானைங்கெல்லாம் கூட்டமா அங்க வரும். அந்த குழந்தைய யானை எல்லாம் பார்க்கும். இந்தா சாப்பிடு, வாங்கிக்கோ. சாப்பிடு, இந்தா இது உனக்கு. ஆமா, நாடகத்தை பார்த்துட்டு நீங்க எதுக்காக அழுதீங்க?
செல்லக்குட்டி, நீ எதுக்காக அழுதுன்னு சொல்லு. நாங்க ஒரு கதையை ரெடி பண்ணிருக்கோம். கதை என்னன்னு கேக்குறீங்களா? லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அப்பா அம்மா. அவங்களுக்கு உங்கள மாதிரி 2 குழந்தைங்க. அவங்க அப்பா அம்மா பிரியணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க எப்ப வேணாலும் பிரியலாம். ஏன்னா லிவிங் டுகெதரா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களோட நிலைமை என்னங்கிறது தான் இந்த நாடகத்துல சொன்னது. புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாங்கல்ல? இல்ல. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எங்க போவாங்க? சில அப்பா அம்மா 2 குழந்தைங்களையும் போர்டிங்ல சேர்த்து விடுவாங்க, படிக்க வைப்பாங்க. ஆனா அப்பா அம்மாவோட பாசம் யார்கிட்ட கிடைக்கும்? கிடைக்காது. ஒருவேளை அந்த நேரத்துல 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய அம்மாவும் இன்னொரு குழந்தைய அப்பாவும் கூட்டிட்டு போயிட்டாருன்னா அந்த 2 குழந்தைங்களும் எப்படி பாப்பாங்க, பேசுவாங்க? ஒரு குழந்தை அம்மாவோட சேர்ந்து வாழலாம், இன்னொரு குழந்தை அப்பாவோட சேர்ந்து வாழலாம். ஒரு குழந்தைக்கு அப்பாவோட பாசம் கிடைக்கும், அம்மாவோட பாசம் கிடைக்காது. ஒரு குழந்தைக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கும், அப்பாவோட பாசம் கிடைக்காது. அந்த 2 குழந்தைங்களும் அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழ முடியாம போறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இல்ல? அந்த குழந்தைங்களோட மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும்ல? சொல்லுங்க. அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கு. ஆனா குழந்தைங்க தான் அதை செய்யணும். குழந்தைங்க நினைச்சா அப்பா அம்மாவை சேர்த்து வச்சிட முடியும். நீ விட்ட கதை குழந்தைங்களை பாதிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க நம்ம வழிக்கு தானா வந்துருவாங்க. வரட்டும், அப்புறம் இருக்கு நம்ம வேலை. அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் நாடகத்துல நடிக்கிறதெல்லாம் உண்மையா பூவண்ணா? நாடகத்திலயும் கதையிலயும் வர்றதெல்லாம் உண்மையாதான் இருக்கும். ஏ படி படி. போயிட்டாங்க. அப்போ அண்ணா, இந்த டிவோர்ஸ்னா என்னதுன்னா? உனக்கு தெரியாதா? கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க பிரிஞ்சு போறது. நம்ம அப்பா அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணிப்பாங்களா? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இன்னொருத்தரும் இன்னொருத்தரும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோமா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? தீபன் எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்? தினேஷ் சொன்ன மாதிரி குழந்தைங்களை பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பானோ? அவன் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கான்னா
நாம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். வேற ஏதோ பிளான் பண்ணி தான் அன்னைக்கு அவன் அவனுக்கு எதிரா அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள பதட்டமா இருக்கு. அவ சைட்ல இருந்து எப்ப வேணாலும் ஒரு பிரச்சனை வரலாம். ஆனா நம்ம அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ முடியாது. அவ எனக்கு எதிர என்ன வேணாலும் பண்ணட்டும், வரும்போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் நாம நம்மளோட வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிப்போம். அம்மா, ஏன் 2 பேரும் அங்கேயே நிக்கிறீங்க? இங்க வாங்க. ரெண்டு பேரும் முகமும் ஏன் சோகமா இருக்கு? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அப்பாவோட செல்லக்குட்டிக்கு என்ன பிரச்சனை? என்ன அப்போ ஏன் 2 பேரும் மூட் அவுட்டா இருக்கீங்க? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணலாம், சொல்லு. யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. அப்போ சொல்லு. அது அம்முக்கு ஒரு சந்தேகம். அப்படி என்ன சந்தேகம்? சொல்லுங்க, என்ன சந்தேகம்? அந்த சந்தேகத்தை என்கிட்ட கேட்கும்போது தான் எனக்கும் வருத்தமாயிடுச்சு. சந்தேகம் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. அம்மு, நீயே கேளு. அம்மு குட்டி என்னன்னு சொல்லுங்க. சொல்லு அம்மு. இந்த பிஞ்சு மனசுல என்ன வருத்தம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. கேளு அம்மு. அப்பா அம்மா நீங்க 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிப்பீங்களா? அப்புறம் முன்ன மாதிரி ஒருத்தர் அம்முவையும் இன்னொருத்தர் என்னையும் கூட்டிட்டு போயிருவீங்களா? அப்புறம் என்னால அப்போ நான் பார்க்க முடியாதுல்ல. இப்ப நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அப்பாவும் அம்மாவும் எப்பவுமே டிவோர்ஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நடக்காது. நம்மளோட அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க, சரியா அம்மு? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம நிலைமை, நமக்கு மட்டும் வேற அம்மா அப்பா கிடைக்க மாட்டாங்க, சரிதானே அம்மு? அம்மு, ரகசியமா வீட்டுக்குள்ள போற வழியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கல? பின்பக்கமா போய் மாடியில ஏறுறதுக்கான வழியை நான் பார்த்து வச்சிருக்கேன். இது பின்பக்கமா வீட்டுக்குள்ள போறதுக்கான கதவோட சாவி. இதை நான் யாருக்கும் தெரியாம நீ அடிச்சிட்டேன். திறமைசாலிடா. வீட்டுக்குள்ள நான் போனதுக்கு அப்புறம் குழந்தைங்க தூங்குற ரூம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். தூங்குற குழந்தை முகத்துல மயக்க மருந்த வச்சு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வரும்போது நான் சொன்ன மாதிரி நீங்க ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருங்க.
என்னாச்சு குருநாதா? ஒன்றும் ஆகலடா. எதுவும் ஆகாம இருக்கிறதுக்கான வழிதான் இது. ஒருவேளை போற வழியில போலீஸ் கை காட்டி மடக்குனா டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லலாம்ல. ஓ, இனிமே டைமை வேஸ்ட் பண்ணாத, வா. டா இது புடி. இனிமே இங்க நிக்க கூடாது, வா போலாம். குருநாதா, அதுதான் வீடு. சரி நீ போ, நான் இங்க இருக்கிறேன். ஜாக்கிரதை. சரி, நான் அந்த கொந்தையை தூக்கிக்கிட்டு உடனே வரேன். ஐயோ அம்மா, மறந்துட்டேனே. என்னடா? மயக்க மருந்து எடுக்க மறந்துட்டேன். இங்கே தானே வச்சேன். ஓகே. வாழு பையில, இனியும் உன் தங்கச்சி உன் கூட இருக்க மாட்டாடா. காட்டு மிருகங்களுக்கு உன் தங்கச்சியை பலி கொடுக்க போறேன். நீ தனியா தாண்டா தூங்கணும். இந்த முட்டா பையன் எங்கேயாச்சும் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டானா? திருட போனவனை விட வெளியே காவலுக்கு நிற்கிறவனை தான் பயம் அதிகமாக இருக்கும். எம்மாடியோ, நம்ம நேரத்துக்கு வர்றது போலீஸ் வண்டியா இருந்தா ஓடுற கட்டுப்பூச்சி. போலீஸ் இல்லை.
ஐயோ. பாலு பாலு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பாலு, யாருன்னு தெரியாம கதவை திறக்காத. கதவு திறந்தா தானே யாருன்னு தெரியும். வேண்டாம் பாலு, ஒருவேளை தீபன் அனுப்பின ஆளா இருந்தா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? தீபன் அனுப்பின ஆளுங்களா? அவனுக்கு பயந்துட்டு கதவை திறக்காம இருக்க முடியுமா? வேண்டாம் பாலு. 2 டாக்டர்ஸ் தங்கி இருக்கிற வீடு இது. எந்த நேரத்திலயும் நம்மள தேடிட்டு யாரு வேணாலும் வரலாம். நீ படுத்துக்கோ, நான் பார்த்துட்டு பாலு வேண்டாம், நானும் வரேன். ம். பாலு வேண்டாம் பாலு. பாலு போகாத. நீ கதவை திறக்க வேண்டாம். யார் என்னன்னு தெரியல. அந்த தீபனோட ஆளுங்களா இருந்தா? யாரா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இது என்ன தூங்கவே இல்லையா? என்னன்னே தெரியல, சாயந்தரத்துல இருந்து இருமிக்கிட்டே இருக்கா. உள்ள வாங்க. யார் இந்த டோரை ஓபன் பண்ணது? இந்த கீ இப்படி இங்க வந்துச்சு? இதுங்க கத்துறதுல நான் மாட்டிக்கும் போல இருக்கேன். ஐயா 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 ஐயம்மா
என்ன நாய் விடாம குலைச்சிக்கிட்டே இருக்கு? கடவுளே, பிரச்சனை ஆயிடுமோ? ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் கொடுத்த மருந்த 3 வேளை கொடுங்க போதும். சரி டாக்டர், தேங்க்யூ. நான் எதுக்கு இப்படி கொலைச்சுக்கிட்டே இருக்கு? நாம இங்க தங்க வந்தது பிடிக்கல போல இருக்கு. அப்புறம் பாலு, மேல டெரஸ்க்கு போற டோர் ஓபனா இருந்தது. ஒருவேளை தேவிக்கு அதை லாக் பண்ண மறந்துருப்பாங்க. ஆ, ஆ, என்ன சத்தம் அது? இந்த நாய் விடாம குலைக்கிறத பார்த்தா தினேஷ் மாட்டிப்பானோ? ஐயோ, வீட்டை சுத்தி லைட்டை போட்டு வச்சிருக்காங்க. இப்ப தினேஷ் எப்படி அங்கிருந்து தப்பிப்பான்? ஏன் யார் இங்க சாட்சி வச்சது? இது கீழே தானே இருந்தது. குழந்தைங்க இது மேல ஏறக்கூடாதுன்னு கீழே போட்டு வச்சிருந்தேன். பாலு, என்ன பண்ற? வேண்டாம், கீழே விழுந்துற போற, இறங்கு. அதை நான் பாத்துக்கிறேன். யாராவது டெரஸ்ல ஏறத பார்த்து தான் நாய் குலைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். யார் ஏறுவாங்க? டெரஸ்ல டோர் திறந்திருக்குன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. நீ கீழே பிடிச்சா போதும், நான் மேலே ஏறி பார்க்கறேன். வேண்டாம் 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 பாலு, கீழே இறங்கு. ஏன் இப்படி பயப்படுற? கீழே இறங்கு பாலு, இறங்கு. ஐயோ, உள் பக்கம் லாக் பண்ணிட்டாங்களோ? பாலு, வேண்டாம் பாலு, சொன்னா கேளு, இறங்கு. எதுக்கு எடுத்தாலும் பயந்தனா நம்மளால வாழ முடியாது. வேண்டாம் பாலு, இறங்குன்னு சொல்றேன்ல. அடச்சே, கரண்ட் வேற போயிடுச்சு. பாலு, கீழே இறங்கு, எனக்கு பயமா இருக்கு. கீழே வா. ச்சே, இப்ப என்ன பண்றது? பாலு, நாய் வேற குலைச்சுக்கிட்டே இருக்கு. நேத்திக்கு ராத்திரியோட உன் கதை முடிஞ்சிருக்கும். எனக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுன்னு தோணுதுனால நீ தப்பிச்ச. ஏய், இதெல்லாம் உனக்கு செய்ய தைரியம் வேணும்டா. குருநாதா, நான் யார் கண்ணிலையும் படாம அந்த பசங்க தூங்குற ரூமுக்குள்ள போயிட்டு எனக்கு தான் சொல்றது, உடம்பு மட்டும் இருந்தா பத்தாது, கொஞ்சமாவது யோசிக்க மூளை வேணும். குருநாதா, அந்த நேரத்துல பேஷண்ட் வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? வீடு முழுக்க லைட்டை போட்ட உடனே என் உசுரை பிடிச்சிக்கிட்டு நான் டெரஸ்க்கு போனது எனக்கு தான் தெரியும். நான் உசுரை பிடிச்சிட்டு டெரஸ்ல இருக்கப்போ அந்த டாக்டருக்கு ஏதோ டவுட் வந்து டெரஸ்ல ஏறி பார்க்குறேன்னு வரான். அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு நாய் லொல்லு லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டு இருக்கு. பாலுகிட்ட மாட்டிக்கணும், நாய்கிட்ட மாட்டிக்கணும், என் நெஞ்சு படபடன்னு துடிச்சுது. ஏன் நிலைமையில நீங்க இருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? எந்த சந்தேகமும் தேவையில்ல, நான் கண்டிப்பா மாட்டிக்குவேன். காரணம், அந்த சமயத்துல புத்திசாலித்தனமா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண ஐடியா உனக்கு வராதுல்ல. உங்க அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைல்ல. அதே சமயம் என் திறமையும் நீங்க பாராட்டணும். உனக்கு பாராட்டலடா, ஓங்கி 4 அறை விடணும். டேய், உன் இடத்துல நான் இருந்தேன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு வந்திருப்பேன். பயந்தாங்களே மாதிரி போன வேகத்துல ஓடி வந்திருக்கே, கையோட அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன்டா, அந்த குழந்தை ஒரு 10-15 கிலோ இருக்குமா? அந்த குழந்தைய தூக்கி தோல்ல போட்டு வந்திருக்கலாம்ல. அப்ப நாம இந்த ட்ரிப்லயே அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போயிருக்கலாம்ல. சரிதான், பெரிய நஷ்டம் தான் ஆயிடுச்சு. நேத்திக்கு முடியாத, இன்னைக்கு நான் முடிச்சு காட்டுறேன். நீ கிழிச்ச. டேய், உன் அவசரம் தான் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம். எந்த ஒரு வேலையும் பொறுமையும் நிதானமா செய்யணும். அவசரம் கொடுக்க எதுவும் செய்யக்கூடாது. ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்சுன்னா அடுத்த முயற்சி தோல்வி அடையாம இருக்க 100 தடவை யோசிக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.